அஸ்ஸலாமு அலைக்கும் தொலை பர்காத்தஹு. அன்பார்ந்த கண்ணிமிக்க நல்லாடியர்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், யாரெல்லாம் என்னோட யூடியூப் சேனல் பார்க்குறவங்க, லைக் பண்ணுறவங்க, ஷேர் பண்ணுறவங்க, கமெண்ட் பண்ணுறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க, அவங்க எல்லாருடைய ஹலாலான துவாக்களும் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க. யா அல்லாஹ், அதற்கான நன்மையை இன்மையிலும் மறுமையிலும் தந்திருவாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், ஈமானிய பெண்கள் அனைவருக்கும் கதிஜா ரஸியல்லாஹு அன்ஹா அவர்களின் பலம், மரியம் ரஸியல்லாஹு அன்ஹா அவர்களின் தூய்மை, ஆயிஷா ரஸியல்லாஹு அன்ஹா அவர்களின் அறிவு, ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் இறையச்சம், ஃபாத்திமா ரஸியல்லாஹு அன்ஹா அவர்களின் பணிவு ஆகிய நற்குணங்கள் உள்ளவர்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போறேன்னா, 7 இரவுகளில் பதில் கிடைக்கும் பிரார்த்தனை, கடனில்லாத வாழ்க்கை, உயர்ந்த வேலை, பணம், செல்வம், ரிசக். இந்த 2 திக்ர்கள் எல்லா தேவைகளையும் நிறைவேற்ற தரக்கூடிய ஒரு அமல். 2 திக்ர் தான். ஒவ்வொன்றும் 100 தடவை உங்களால் முடிந்த அளவுக்கு எவ்வளோ முடியுமோ 1000 தடவை ஓதினாலும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இந்த திக்கரை ஓதினால் மகிழ்ச்சியின் வாசல்கள் திறந்து கிடைக்கும், வெற்றி கதவு திறந்து கிடைக்கும், பணம் உங்களை தேடி வரும். அல்ஹம்துலில்லாஹ். அது என்ன திக்ர்னா, யா ஹய்யூ யா ஹய்யும். இதன் அர்த்தம், ஐயோ என்றால் உயிருள்ளவன் என்று பொருள். இந்த இஸ்மியை 5 வேளை தொழுகைக்கு பின்னர் 1000 முறையோ அல்லது 500 முறையோ அல்லது 100 முறையோ உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ முறை ஓதி வந்தால் அல்லாஹ் நோய்களை நீக்குவான், ஆயுளை அதிகரிக்க செய்வான், மந்த புத்தியை நீக்கி வைப்பான், அனைத்து முசீபத்திலிருந்தும் அல்லாஹ் பாதுகாப்பான் இன்ஷா அல்லாஹ். யா ஹய்யும் இதன் அர்த்தம் என்றென்றும் நிலைத்திருப்பவன் என்ற பொருள் கொண்ட இந்த இஸ்மியை 5 வேளை தொழுகைக்கு பின்னர் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ முறை ஓதி வந்தால் அல்லாஹ் நாட்டங்களை, நல்ல எண்ணங்களை நிறைவேற்றி வைப்பான், சுகவாழ்வும் மாண்பும் கண்ணியமும் தருவான், ஆயுளை அதிகரிக்க செய்வான், வெற்றி கிட்ட செய்வான் இன்ஷா அல்லாஹ். 2வது திக்ர், யா ஜுல்ஜலாலில் வல் இக்ராம். கம்பீரமும் கண்ணியமும் உடையவன் என்ற பொருள் கொண்ட யா ஜுல்ஜலாலில் வல் இக்ராம் என்ற இந்த இஸ்மியை ஒவ்வொரு நாளும் 5 வேளை தொழுகைக்கு பின்னர் 1100 தடவை ஓதி வந்தால் வெறுக்கத்தக்க செயல்கள் நற்செயலாக மாறும், கண்ணியமும் தகுதியும் கிடைக்கப் பெறுவீர், செல்வமும் செல்வாக்கும் உம்மை தேடி வரும், பிறரின் தேவையற்றவராவீர், இறை அஞ்சுதல் ஏற்றுக்கொள்ளப்படும் இன்ஷா அல்லாஹ். மிக வேகத்தில் துவா கபூலாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்குறுதி கொடுத்த வாய்ப்பை விடாதீர்கள், நினைத்தது அனைத்தும் நடக்கும், அவ்வளவு பலன். இந்த வார்த்தைகளை ஓதிவிட்டு துவா செய்தால் துவாக்கள் கபூலாகும், ஹாஜத்துக்கள் நிறைவேறும் இன்ஷா அல்லாஹ். சாதாரணமாக நினைக்காதீர்கள், வேகத்தில் பதில் கிடைக்கும், பணம் உங்கள் கையில் வரும். அல்ஹம்துலில்லாஹ். நாளும் ஒரு பொன்மொழி. இன்றைக்கான நபியின் பொன்மொழி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கியாமத்தன்று நரகத்திலிருந்து ஒரு பாம்பு வெளியாகும், அதன் பெயர் குரைஷ். அதன் தேல் போன்ற விஷ ஜந்துகளை உருவாக்கும், அதன் தலை 7வது வானத்திலேயும் அதன் வால் பூமிக்கு கீழேயும் இருக்கும். அதனிடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஹுரேஷ், யாரை தேடிக்கொண்டிருக்கிறாய் என கேட்பார்கள். அப்போது ஹுரேஷ் 5 நபர்களை தேடுகிறேன் என கூறும். 1 தொழுகை விட்டவன், 2 ஜகாத்தை தடுத்து கொண்டவன், 3 மது அருந்தியவன், 4 வட்டி சாப்பிட்டவன், 5 மஸ்ஜித்தில் உலக பேச்சு பேசியவன். அல் ஹதீஸ். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் நம் அனைவரின் ஹலாலான துவாக்களை ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துல் வாழ்வோம், இன்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோம். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமானது, இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.